என்னப்பா நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? ராஜாவை எப்படி தனியா அனுப்புறது? அவனுக்கு துணையா வந்து. ஆமா, நீங்க இங்க தனியா? துணைக்கு யாரும் இல்லை, அதனால தனியா இருக்கு. எவ்வளவு நேரமா? எத்தனையோ காலமா. கடந்த காலத்தை நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த நினைவுகளை எல்லாம் எப்படி மறக்கிறதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி சாப்பிட்டு போங்க. ஆண்டி. அப்பா அப்பா, சாதம் பத்தலைன்னா நான் குறைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஆண்டிய சாப்பிட சொல்லுங்கப்பா. இந்த ஏழை வீட்டுல சாப்பிடுறதுல ஆட்சேபனை இல்லையே. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் வயிறு ஒண்ணுதான். வாங்க சாப்பிடலாம். ராஜா, இந்த பிளேட் யாருக்கு? யாராவது விருந்தாளி வராங்களா? இந்த பிளேட் எங்க அம்மாவுக்கு. ஆனா நீ உட்கார்ல ஆண்டி. உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? இந்த வீட்டுல எல்லாமே என் மகனுடைய இஷ்டம் தான். தாராளம் உட்காரு. வெல்கம். ராதா என்ன வரல? இன்னும் வரல சார். ஆண்டி நீ இங்க இரு, நான் பீடா வாங்கிட்டு வரேன். கொடுங்க, நான் கழுவுறேன். வேண்டாம். வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறது அவ்வளவு மரியாதை இல்லை. அவ்வளவு மரியாதை தெரிஞ்சா நான் ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? பதில் சொல்ல முடியாதது எதையும் கேட்காது. கோபி, ராஜாவோட அம்மா யாரு? அவ ஒரு தேவதை. அந்த தேவதையை நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, அவதான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டா? நான் ஏழேன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. இல்ல, நீங்க ரொம்ப நல்லவரு, உத்தமர்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாளோ என்னமோ. நீ பெரிய புத்திசாலி. என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருக்கேன். என்ன செய்யறது ராதா? சுட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்புன்னு தெரியுது. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது? ரோஜா மாதிரி ராஜா கிடைச்சா, மறக்க முடியாத பல அனுபவங்கள் கிடைச்சது. நான் அதை கேட்கல, எவ்வளவு பணம் கிடைச்சது? பணமா? ஆமா, என்ன கல்யாணம் பண்றதுக்காக 3 லட்சம் வேணும்னு எங்க அப்பாவை நீங்க கேட்கல? என் ஞாபகம் இல்லையா? என் தலையெழுத்து இப்படி மாறினதுக்கு காரணமான உங்க கையெழுத்த நீங்களே பாருங்க. அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. உன் பதிலை விரைவாக எழுதி ராமுவிடம் கொடுத்து அனுப்பவும். இந்த லெட்டர் ராஜாவோட கால குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சொல்லுங்க கோபி, இந்த லெட்டர் நீங்க எழுதுனீங்க. குழந்தைய பத்தி தாய்க்கோ, தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது. ஏன் கோபி பேச மாட்டேங்கிறீங்க? இந்த லெட்டர் நீங்க எழுதுனே சொல்லுங்க ப்ளீஸ் கோபி. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உண்மையை பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் போய் பேசணும்? இந்த லெட்டரை நான் தான் எழுதுறேன். நீங்க இவ்வளவு பெரிய மோசக்காரன் தெரிஞ்சு கூட உங்களை என்னால மறக்க முடியாம துடிக்கிறேன்னு. நீ இப்பவாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, அது என்னுடைய அதிர்ஷ்டம். கோபி, உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்க, மனப்பூர்வமா விரும்புறீங்க, உண்மைதானே? கோபி ப்ளீஸ் உண்மையா சொல்லுங்க. உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன விரும்பலன்னு ராஜா மேல சத்தியமா சொல்லுங்க. என் மகன் ராஜா மேல சத்தியமா சொல்றேன். என் வாழ்க்கையில் அவனை பெற்ற தாயை தவிர வேற யாரையுமே நான் விரும்புகிறேன். ஆண்டி, ஆண்டி, ஏப்பா ஆண்டி போயிட்டாங்க? அவங்க நினைச்சா போவாங்க, நினைச்சா வருவாங்க. கமான். ஓகே ஓகே. என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிற? இது உருட்டு ஸ்கேட், உடம்பு இழைக்கிறதுக்கு. அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இடுப்பு ஸ்கேட்டிங். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றபடி நீ பண்ணணும். என்ன நீ நண்டுபுடி போடுற? புடி விட்டாரு, புடி விட்டாரு.
தாத்தா என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சதில்லை. நானும் தான் நம்புறேன். ஆமா உங்க அப்பா இந்த புடிய கழட்டி விட்டுற மாட்டாரு. எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேட்பார். அவன் அப்பா. நமக்கு எந்த ஊரு? நான் பிறந்தது கள்ளக்குடி. பிறக்க வேண்டிய இடத்துல தான் பிறந்திருக்கிறேன். இப்ப இருக்கிறது பீரிமேடு. அதான் இப்ப மாதிரி இருக்கிறேன். உன்ன இறக்க வச்சிருக்கேன். நீ இப்படி வா. என்னங்க ஆண்டி, எங்க அம்மா இருந்தா எனக்கு இப்படிதானே ஓட்டு விடுவாங்க. என்ன ஆண்டி? ஒண்ணு இல்ல ராஜா, உனக்கு அம்மா இல்லை, இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மகன் இல்லை. வருத்தப்படாதே ஆண்டி, என்ன உன் மகனாவே நினைச்சுக்கோ. ராஜா ராஜா உண்மை உடம்பு இழைக்கணுக்கா கேட்டிங்கத்துக்கு வந்தவரும் ஒரு சுத்து பெருத்திருக்கா. என்னம்மான்னு கேட்டா கல்யாணத்துக்கு பிறகு இழைச்சுக்கிறப்பான்னு சொல்றான். கல்யாணத்தை பண்ணி பையனை வீட்டோட வச்சுக்கணும்னு எனக்கு யோசனை. இதுல உங்களுக்கு கூட அப்ஜெக்ஷன் இல்லையே? எனக்குள்ள அப்ஜெக்ஷன் இல்ல. பையன் வீட்டோட இருந்தா பொண்ணு இழைச்சிருவா, உண்மைதான். ஆனா பையன் எதையாவது சொல்லி குழப்பி காரியத்தை கெடுத்துறாத. எனக்கு வாச்சிருக்காரு மாமனாரு ஒரு பெரிய சமுத்திரத்தை நீ கலக்கிடுவிய. கத்தவர்களே நேற்ற என்னமோ குடியும் குடுத்தனமா இருன்னு சொல்லுவாங்க. குடிய விட்டுடு, குடுத்தனமா இரு. எனக்கு தெரியாதா? இந்த அநியாயம் எங்கேயாவது விட்டுக்கா, கொஞ்சம் பாருங்க. கவலைப்படாதீங்க, ஏதோ சின்ன சிறுசுகள் தெரியாம செஞ்சிருச்சு. இனிமே அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்குமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம அறப்பாட்டு வீணா போச்சுக்கல. குடும்பமே கொடுத்தா போதும். காசு அடையாளம் தெரியும். நீங்க வாங்க. எத்தனை வாடி சொல்லிருக்கிறேன், பச்சை குழந்தை மாதிரி கொண்டு பாட்டுல இருந்து முன்ன பின்ன பத்திரிக்கா தர ஒரு தெரியும். தாத்தா தாத்தா, குதிரை விளையாட்டு விளையாடுவோமா? குதிரை விளையாட்டா? அப்படின்னா உனக்கு தெரியாது? நீ குதிரை, நான் இளவரசன். அந்த விளையாட்டா? வா. குனிஞ்சுக்கோ. சரி, ஏறி உட்கார். चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे. முதலாளியாவது பெருசாலியாவது எங்க வந்த? என்ன விஜயத்தை சொல்லியா? ஒண்ணுமில்ல. ஒண்ணு இல்லன்னா ஏன் வந்த? அதுல பாருங்க, அதுல கணக்குல நீயே பாரு. நேத்துக்கு கணக்குல 10 பைசா, டோட்டல்லையும் உதைக்கிறது, கூட்டல்லையும் உதைக்கிறது. இனிமே நீ இங்க நின்னா நான் உதப்பேன். 10 பைசா உதப்பேன். ஐயோ பாவம், மொள்ள ஏங்க. தாத்தா, யார் வந்தாலும் ஏன் இப்படி பயப்படுற? விதிப்பா, நான் யார கண்டாலும் பயந்து சாக வேண்டியது. தாத்தா, இனிமே நீ பயப்படாத. உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்கிட்ட சொல்லு. ராஜா ராஜா, உன்கிட்டே சொல்றப்பா, உன்கிட்டே சொல்ற ராஜா. வேற யாரு இருக்கா எனக்கு? உன்கிட்டே சொல்றப்பா.